சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவும் ஒரு பயணத்தின பற்றின பதிவு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு குழுவாக அட்வென்ச்சரஸ் கிளப் மூலியமாக ஜஸ்ட் வேண்டர் அப்படிங்கிற குரூப் மூலியமாக நாங்கள் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் நாங்கள் விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டோம். டெல்லியில் விமானத்துலேருந்து இறங்கின உடனே அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி அங்கே காஷ்மீரி கேட்டுன்னு ஒரு இடம், அதில் தான் வட மாநிலத்துக்கு, அதாவது டெல்லியிலேருந்து வட மாநிலத்துக்கு போகக்கூடிய பேருந்துகள் எல்லாம் வரும். அதனால் நாங்கள் அதுக்காக ரெடியாக இருந்தோம். காஷ்மீரி கேட்டுக்கிட்ட போகிறதுக்காக நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருந்தோம். என்னால் அந்த மெட்ரோவில் போகிறது எல்லாமே நம்ம பதிவு பண்ண முடியல. ஏன்னா வந்து சின்னதாக தான் பதிவு பண்ணேன், அதனால தான் காமிக்க முடியல. இப்போ வாங்க டெல்லி வந்தாச்சு. டெல்லியில் வந்து சாயங்காலம் 7:30 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். வெளிச்சமாக ரொம்ப வெயில் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம காஷ்மீரி கேட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில் நம்ம இப்படி உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி வரைக்கும் இருட்டாகவே இல்லை, வெளிச்சமாகவே இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஃப்ளைட்லையோ இல்லை அங்கேயும் வந்து என்னுடைய வீட்டிலேருந்து செஞ்ச உணவை கொண்டு போயிட்டேன். அதனால் வந்து எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. அடுத்தது நாங்கள் இந்த மாதிரி ஒரு பேருந்து எங்களுக்கு அவங்களே அந்த ட்ரெக்கிங் கம்பெனி புக் பண்ணியிருந்தாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே தான். ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த பேருந்தில் உட்காந்துட்டோம் ஏறி. கூட வந்த பயணிகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் தூங்கிட்டு விடிகாலையில் எழுந்திரிச்சா நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ் வந்துடுச்சு. விடிகாலையில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மலைப்பகுதியாக வந்துச்சு. நடுராத்திரியில் தாபா ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க. அங்கே போய் நாங்கள் ஏற்கனவே நான் வந்து உணவு கொண்டு போயிட்டதுனால, நான் சாப்பாடு கொண்டு போயிட்டதுனால தாபாவில் இறங்கலை. அதனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எழுந்த உடனேவே ஒரு 7 மணிக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வியூ கிடச்சிச்சு. இந்த பியூட்டிஃபுல் வியூவை பார்த்துக்கிட்டே நான் என்னோடய பேருந்தில் ஜன்னல் சீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது வியூவை பார்த்துக்கிட்டே அழகாக போகிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஹிமாச்சல் பிரதேஷ் பற்றி சொல்லணும்னா அது ஒரு அழகான ஊர். எங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்டல் கொடுத்துருந்தாங்க, அதாவது பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டலில் தான் ஸ்டே கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸு ரியலி இது வந்து ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஹாஸ்டல்லே வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. மார்னிங் வந்து ஆலு பராத்தா கொடுத்தாங்க. அன்றைக்கி நாங்கள் குளிச்சுட்டு இந்த ஆலு பராத்தா சாப்பிட்டுட்டு பேராக்ளைடிங் போனோம். அதனால் பேராக்ளைடிங் போகிறதுனால லைட்டாக சாப்பிடுங்கன்னு எங்களோட ட்ரிப் மேனேஜர் சொன்னாங்க. அதனால் நானும் வந்து லைட்டாக சாப்பிட்டேன். தயிர் கொடுத்தாங்க கூடவே. இதுக்கு ஊறுகாய் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இவங்க தான் குக் பண்ணாங்க பாருங்கள். இந்த 1.5 ஆலு பரோட்டா தான் சாப்பிட்டேன். எனக்கு சாயங்காலம் வரைக்கும் பசியே எடுக்கல, அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல் பாருங்கள், இது பேர் லாஸ் ஹாஸ்டல். இது நேம் கூட சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு, விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் இருந்துச்சு. அவுட்டர் வியூ பாருங்கள். இந்த ஹாஸ்டல்ஸோட, இந்த பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டலோட அவுட்டர் வியூ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு சின்ன வாட்டர் ஸ்டீம் இருந்துச்சு. அதுக்கு போனால் தண்ணி இல்லை, ஆனால் அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருந்துச்சு. நம்ம ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போகலாம். இந்த பயணத்தில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம தனியாக வட மாநிலத்துக்கு போனால் கூட பெண்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எல்லாருமே மக்கள் எல்லாம் அவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. ஒரு சகோதரி போல் பழகுறாங்க நம்ம கூட. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோன்னா, எங்களை வந்து இந்த பேராக்ளைடிங் ஸ்பாட்டுக்கு ஒரு சின்ன மினி வேனில் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். காலை உணவு முடிச்சுட்டு அந்த பேராக்ளைடிங்கை பார்க்குறதுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பயணமும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி இந்த பயணம் வந்து எனக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸ் கற்றுக் கொடுத்துச்சு. பேராக்ளைடிங் வந்து நான் வாழ்க்கையில் நான் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இந்த டூர் மேனேஜர் வந்து நீங்கள் வாங்க இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சரி நம்மளும் தான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணேன். என்னுடைய அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக பேராக்ளைடிங்கில் பறந்த வீடியோவை காமிக்கிறேன். என்னால் சில காரணத்தினால இந்த வாரம் காமிக்க முடியல பேராக்ளைடிங்கில் பறந்த வீடியோவை. இப்போ பாருங்கள், நாங்கள் அந்த பேராக்ளைடிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மலையில் கொண்டு போய் மலையில் ஏற்றிடுவாங்க. இந்த மலையிலேருந்து தான் எல்லோரும் இறங்கி அந்த ஊர்கிட்ட போய் இறங்கி லேண்ட் ஆவாங்க. லேண்டிங் ஸ்பாட் வேறு, ஸ்டார்டிங் ஸ்பாட் வேறு. இதில் வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஓடி போகணும், மலையிலேருந்து ஓடி குதிக்கிற மாதிரி போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேராஷூட் ஓப்பன் ஆகிடும், நம்ம பைலட் எல்லாருமே பார்த்துப்பாங்க நம்மளை, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க.
இருந்தாலும் ஒரு மலையிலேருந்து கீழே குதிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப தைரியம் வேணும் நம்மளுக்கு. அந்த மலையில் கொஞ்சம் சரிவில் எங்கேயாவது விழுந்துருமா அடிபட்டுருமா அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் நான் போனேன். என்னுடைய அந்த பேராகிளைடிங் அனுபவத்தை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வேறு ஒருத்தர் பேராகிளைடிங்கில் பறக்கிறாங்க, அவ்வளோதான் பறந்துட்டாங்க பாருங்கள். இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஒரு பயணமாக இருந்துச்சு. பார்க்க தான் அப்படி இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது பேராகிளைடிங் போயிட்டு வந்து நாங்கள் மதிய உணவு சாப்பிட வந்துட்டோம். மதிய உணவு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து இந்த மாதிரி தெருவில் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த லோக்கலை பற்றி, லோக்கல் பீப்புள்ஸு, லோக்கல் அந்த ஊர் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்க. எப்போவுமே நான் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும், அந்த சாப்பாடு தான் வேணும்னு கேட்க மாட்டேன். எனக்கு அந்த ஊரோட ஸ்பெஷல் என்னவோ அதுதான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால் நாங்கள் சாயங்காலம் வந்து இந்த மாதிரி ஒரு தெருவில் போய் டிபெட்டியன் மொனாஸ்ட்ரி ஒன்றுத்துக்கு போனோம். நாங்கள் எங்கள் குரூப்பில் எல்லாருமே சேர்ந்து போனோம் சாயங்காலம். லக்கிலி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து ஆக்சுவலாக 3 நாளும் வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. ஆனால் வந்து மீதி 2 நாள் நாங்கள் போகல. இந்த ஒரு நாளே வெளியில் போயிட்டு இந்த டிபெட்டியன் மொனாஸ்ட்ரியில் போனோம். இந்த ஒரு இடம் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. இங்கே ஒரு டாகு கூட இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுக்குள்ளே போகும்போது செருப்பெல்லாம் கழட்டி விட சொன்னாங்க. நான் வந்து நார்மலாக செப்பல் தான் போட்டுட்டு போனேன். இந்த பாட்டி ஒருத்தர் இருந்தாங்க. இந்த பாட்டி வந்து அவ்வளோ அழகாக ஹிந்தியில் சொன்னாங்க, இதுக்குள்ளே சாமி இருக்குது, அந்த சாமி பேர் ஏதோ ஹிந்தியில் சொன்னாங்க, அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் கூட உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கேன் அந்த பாட்டி பேசினது எல்லாமே. ஸோ நம்ம வீட்டில் நம்ம பாட்டி தாத்தாவை மிஸ் பண்ணுற ஒரு வயசுக்கு மேலே அதுக்கு இந்த மாதிரி பீப்புள்ஸை பார்த்தா வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து இந்த இடத்த பற்றி பெருமையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பேசுகிறது தான் எனக்கு புரியல, ஆனால் கொஞ்சம் ஹிந்தியில் பேசுனாங்க, அது கொஞ்சம் புரிஞ்சிச்சு. இதெல்லாம் டிபெட்டியன்லையா ஹிந்திலையா எதில் எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மொனாஸ்ட்ரியை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. உள்ள ஒரு அழகான புத்தர் சிலை இருந்துச்சு, அந்த புத்தர் சிலையையும் காமிக்கிறேன். இந்த மொனாஸ்ட்ரியை பார்த்துட்டோம். இந்த டாகு கிட்ட எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு டாகு கிட்ட போய்ட்டு ஈவினிங் வந்து அந்த பக்கம் ஸ்ட்ரீட்டில் போனால் ஒரு வீட்டிலே செஞ்சாங்க. இந்த ஊர் ஸ்பெஷலு இது வந்து ஆக்சுவலாக வெஜ்ஜு மோமோஸு. வெஜ் மோமோஸ்க்கு 2 வகையான அந்த மயோனேஸும் அந்த தக்காளி சட்னியும் கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச சவுமீன் ஆர்டர் பண்ணேன். இப்படியே இந்த பியூட்டிஃபுல்லான அந்த ரோட் சைட் வியூவை பார்த்துட்டு இந்த வீட்டிலே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்க வெஜ்ஜு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெஜ்ஜுன்றதுனால நான் எதுவுமே பார்க்கல, நூடுல்ஸு மோமோஸு எது கிடைக்குதோ வெஜ்ஜு இல்லை, டக்குன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அடுத்தது பாருங்கள் சவுமீன் சூப்பராக இருந்துச்சு. இந்த சவுமீன் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன். அடுத்தது பார்த்திங்கன்னா துப்பா அப்படின்றத இதையும் ட்ரை பண்ணேன்.
இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸில் ஒரு சூப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த காரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த சூப்பு. நம்ம ரசம் மிஸ் பண்ணுற ரசத்தை அப்படியே டேஸ்ட்டை கொண்டு வந்துச்சு. ஆனால் நான் ஆல்ரெடி சவுமீன் போட்டதுனால இதையும் வேறு என்னால் சாப்பிட முடியாதனால வெறும் சூப்பை மட்டும் குடிச்சிட்டு அந்த நூடுல்ஸ் அப்படியே வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென். பை.